வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுக்கு கிரிதர். Micromax இன் நோட் 1 மொபைல் போனை நம்ம சேனல்ல நீங்க ரிவ்யூ ஒரு 2 months முன்னாடி பார்த்திருப்பீங்க. ஸோ 2 months இந்த மொபைல் போனை நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னுடைய லாங் டர்ம் ரிவ்யூ, என்னுடைய அனுபவம் என்ன அப்படிங்கறத இந்த பதிவில் நான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஆல்ரைட், ஸோ Micromax இன் நோட் 1 வந்த உடனே அதுல ஒரு சில இஷ்யூஸ் இருந்தது. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இந்த மாதிரி மல்டி டச் இஷ்யூ, இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. ஆனா அவங்க இப்ப தொடர்ந்து OTA அப்டேட்ஸ்லாம் கொடுத்துக்கிட்டே வராங்க. இதுக்கு முன்னாடி ஒரு OTA அப்டேட் வந்துச்சு. அந்த மல்டி டச் இஷ்யூலாம் சால்வ் ஆயிருச்சு. இப்போ ஒரு OTA அப்டேட் கொடுத்திருக்காங்க. சோ இந்த OTA அப்டேட்ல டிசம்பருக்கான செக்யூரிட்டி பேட்ச் இருக்கு. அது தவிர கேமராலயே நிறைய அம்சங்கள் அவங்க ஆட் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் பத்தி உங்களுக்கு சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த மொபைல் போனை 2 மாசமா என்னுடைய அனுபவத்தை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலா என்னுடைய அனுபவம் அப்படிங்கறத விட என்னுடைய பையனுடைய அனுபவம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த மொபைல் போனை பிரைமரியா அவனுடைய கிளாஸுக்காக தான் அவன் யூஸ் பண்ணிட்டே இருந்தான். அப்பப்போ மொபைல் போன் அவங்க கிட்ட இருந்து வாங்கி ஏதாச்சும் போட்டோஸ் மாதிரி எடுத்து டெஸ்ட் பண்ணிட்டு இருப்பேன்னு வச்சுங்களேன். பட் மெயின் யூசேஜ் அவங்களுடைய ஆன்லைன் கிளாஸுக்காக தான். அதுக்காக தான் மொபைல் போனை நான் வாங்கியதேன்னு வச்சுங்களேன். ஆனா நான் வாங்கியிருந்தது 64 GB வேரியன்ட். அந்த வீடியோ போட்ட ஒரு சில நாட்கள்லயே மைக்ரோமேக்ஸ் கம்பெனில இருந்து 128 GB வேரியன்ட், அதுவும் இந்த கிரீன் கலர் வேரியன்ட் எனக்கு அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த 64 GB வேரியன்ட்டை பேக் பண்ணி பத்திரமா வச்சுட்டு 128 GB வேரியன்ட் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அது தவிர எக்ஸ்ட்ராவா 2 64 GB வேரியன்ட்லாம் வச்சிருக்காங்க. ஸோ இது எல்லாமே கிவ்அவேக்காக. அந்த கிவ்அவே விவரங்கள்லாம் வேற வீடியோல நம்ம பேசுவோம். ஏன்னா நம்ம சேனல்ல கிவ்அவேன்னு சொன்னாலே அது என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு உங்க எல்லாருக்கும் ஆல்ரெடி இப்போ தெரியும். சரி, இப்போ மொபைல் போனை பத்தி நம்ம பேசுவோம். மொபைல் போனுடைய டிசைன், லுக், பெர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஏற்கனவே உங்களை அன்பாக்சிங் வீடியோல நான் சொல்லியிருந்தேன். அதை குயிக்கா நீங்க பார்த்துட்டு வந்துருங்க. பட் யூசேஜ்ல மொபைல் போன் கையில பிடிச்சு யூஸ் பண்றதுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு. பிளாஸ்டிக் பாடியா இருந்தாலுமே ஓரளவுக்கு ஒரு பிரீமியம் லுக், பிரீமியம் ஃபினிஷிங் கொடுத்திருக்காங்க. என்ன ஒரு விஷயம், இது மொபைல் போனுடைய ஆஸ்பெக்ட் ரேஷியோ பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அகலமா இருக்கும். கொஞ்சம் ஒரு நேரோவான மொபைல் போனை கொடுத்திருந்தாங்க அப்படின்னா எனக்கு கையில பிடிச்சு யூஸ் பண்றதுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா பையன் கையில பிடிக்கிறப்போ சின்ன கையா இருக்கிறதுனால அவனுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டான். பட் மோஸ்ட்லி அவங்களுடைய ஆன்லைன் கிளாஸுக்குலாம் ஸ்டாண்ட் முன்னாடி வச்சுட்டு இப்படிதான் பாக்குறதுனால அது பெருசா பிரச்சனை எனக்கு தெரியல. டிஸ்பிளே இப்போ நாங்க யாரும் வெளியே அதிகமா போறது கிடையாது. வீட்டுக்குள்ள வச்சு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் இருந்தாலும் அப்பப்ப பால்கனில உட்கார்ந்து அந்த சன்லைட்ல யூஸ் பண்றது கூட இந்த மொபைல் போனோட டிஸ்பிளேல பிரைட்னஸ் போதுமான பிரைட்னஸ் இருந்துச்சு. அந்த மல்டி டச் இஷ்யூலாம் சொன்னேன் பாத்தீங்களா, அதெல்லாம் ஏற்கனவே சால்வ் ஆயிருச்சு. ஃபர்ஸ்ட் OTA அப்டேட்ல அதெல்லாம் சால்வ் ஆயிருச்சு. பட் டிஸ்பிளேல டச்சை விட டிஸ்பிளேயோட சைஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆன்லைன் கிளாஸ் அட்டெண்ட் பண்றதுக்கு ஒரு பெஸ்டான ஒரு சைஸ் மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. சரி, கேமரா பத்தி பார்ப்போம். கேமரால இந்த பர்டிகுலர் OTA அப்டேட்ல டிசம்பர் மாசம் செக்யூரிட்டி பேட்ச் இருக்கிற இந்த OTA அப்டேட்ல நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணிருக்காங்க. அதுவும் அந்த ஃப்ரண்ட் கேமராவிலையும் பேக் கேமராவிலையும் எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் அவங்க ஆட் பண்ணிருக்காங்க. செல்ஃபி கேமராவுக்கும் எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இதுல ஆட் பண்ணிருக்காங்களா. ஸோ நடந்துகிட்டே பேசுறேன், ஷேக் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. அதே வீடியோ இப்போ எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் டிசேபிள் பண்ணிட்டு நான் ஷூட் பண்றேன். அதே செல்ஃபி கேமரா பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு. அதுல ஒரு சில சாம்பிள்ஸ் நீங்க பாருங்க. ரொம்ப ஒன்றும் டிஃபரன்ஸ் இல்லை. பட் இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு அவங்க எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் ஆட் பண்ணிருக்கிறது நல்ல விஷயம் தான். போர்ட்ரேட் மோட ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. அது தவிர உங்களுக்கு ரியர் கேமராக்கு ரா மோடும் கொடுத்துருக்காங்க. ரா மோட் அப்படிங்கிறது ரெகுலரா எடுக்கக்கூடிய போட்டோஸை நீங்க எடிட் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீமா நீங்க எடிட் பண்ணலாம். ஸோ ஃபோட்டோ எடிட் பண்ணுறவங்களுக்கு இந்த ரா மோட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது தவிர டைம் லேப்ஸ் பிக்சர் ஆட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் HDR மோட் ஃப்ரண்ட் கேமராவுக்கும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஓவராலா ஃப்ரண்ட் கேமராவுடைய பெர்ஃபார்மன்ஸ் ஸ்லைட்டா இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. நிறைய பக் ஃபிக்ஸ்லாம் தவிர டிசம்பருக்கான செக்யூரிட்டி பேட்ச் இந்த OTA அப்டேட்ல கொடுத்திருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா என்னுடைய யூசேஜ்ல 2 மாசம் என்னுடைய யூசேஜ்ல மொபைல் போன் அதிகமா ஹீட் ஆகல. 1 hour 2 hours தொடர்ந்து ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணாலும் மொபைல் போன்ல ஹீட்டிங் இஷ்யூ சுத்தரவா கிடையாது. அதே மாதிரி பேட்டரி பெர்ஃபார்மன்ஸுமே பாத்தீங்க அப்படின்னா திருப்திகரமா இருந்துச்சு. 2 நாளுக்கு மேலேயே வருது. அவருடைய யூசேஜுக்கு 2 நாளுக்கு மேலேயே பேட்டரி தாக்கு பிடிச்சது. ஸோ ஓவராலா இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு, அதாவது இந்த மொபைல் போனுடைய வேலை பார்த்தோம் அப்படின்னா இப்போ Flipkartல நிறைய ஆஃபர்லாம் போயிட்டு இருக்கு. உங்களுக்கு HDFC கார்டுலாம் போட்டா 1000 ரூபாய் டிஸ்கவுண்ட்லாம் போட்டிருக்காங்க. 120 GB வேரியன்ட்டே ஒரு 11,500 rupees கிடைக்குது. அப்படிங்கிறப்போ இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு இந்த மொபைல் போனுடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே சாட்டிஸ்ஃபேக்டரியா இருக்கு. அஃப்கோர்ஸ் இதே பிரைஸ் ரேஞ்சில் இதை விட பெட்டரான மொபைல் போன்ஸ் நிறைய இருக்கு. ஆனா சீன தயாரிப்புலாம் வேணாம், எனக்கு இந்தியா மொபைல் போன் தான் வேணும் அப்படிங்கிறவங்க இந்த மொபைல் போனை சூஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுடைய தேர்வு தவறாகாது. இன்னொரு விஷயம், குவாலிட்டி கண்ட்ரோல் இஷ்யூஸ்லாம் நிறைய இருக்குதா சொல்லியிருந்தாங்க. எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம கிட்ட 4 மொபைல் ஃபோன் இருக்கு. 4மே நான் திறந்து அன்பாக்ஸ் பண்ணி எல்லாம் செக் பண்ணி பார்த்ததுல எந்த விதமான இஷ்யூ எனக்கு தெரியல. பெருசா நெகட்டிவ் பாயிண்ட் எதுவும் சொல்லாதனால
கண்டிப்பா நம்ம சேனலை பத்தி தெரியாதவங்க இந்த வீடியோ பெய்டு வீடியோன்னு கூட சொல்லுவாங்க. கண்டிப்பா பெய்டு வீடியோ கிடையாது. மைக்ரோமேக்ஸ் தரப்புல இருந்து எக்ஸ்ட்ரா ஒரு 3 மொபைல் போன் நமக்கு அனுப்பிச்சாங்க. அதுவும் கிவ் அவேக்காக உங்களுக்கு கொடுக்கறதுக்காக, எனக்கு கிடையாது. உங்கள மாதிரி தான் மைக்ரோமேக்ஸ் கம்பெனிக்காரங்க இந்த வீடியோ உங்களோட சேர்ந்து பார்ப்பாங்க. ஸோ மைக்ரோமேக்ஸ் IN-Note 1 மொபைல் போன் வாங்கலாமா வேணாமான்னு கன்ஃபியூஷன்ல இருக்கிறவங்களுக்கு இந்த பதிவு கண்டிப்பா உதவியா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் மாதிரி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.